ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துக்காக மினிமலிசம் ஃபாலோ பண்ணுவோம். நிறைய பேருக்கு டைம் மிச்சமாகும், சில பேருக்கு ஒர்க் மிச்சமாகும், இல்லைனா நிறைய பேருக்கு மணி மிச்சமாகும். நான் எதனால் மினிமலிசம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு வந்து வேலை கம்மியாக இருக்கணும், நிறைய டைம் எனக்கு கிடைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து வேலை இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரி தான் என்னோடய வீட்டை அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். ப்ராபப்ளி என்னோடய ஹால் டூர் போஸ்ட் பண்ணியிருந்தேன், ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ அதனால தான் கண்டினியூ பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து பெட்ரூம் டூர் தான் நான் வந்து காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டிலே வச்சு பெட்ரூம் தான் ரொம்ப ரெஸ்டிங் ஃபேஸாக இருக்கணும். நம்ம டக்குன்னு வந்து நம்ம ரொம்ப டயர்டாகிக்கு வரும்போது ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கணும் பெட்ரூம். அந்த பெட்ரூம் வந்து எப்படிலாம் நான் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கேன், எப்படி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நுழைஞ்சோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4 ஷெல்ஃப்ஸ் இருக்கும். இதில் பெருசாக எதுவுமே நான் வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ் இருக்குது, இதெல்லாம் வெளியே கொடுக்க வேண்டியது இங்கே வந்து எங்களோடது கிடையாது. ஸோ அதனால் அதை அப்படியே வச்சுருக்கேன். பேபியோட ஐட்டம்ஸ்லாம் இருக்கும்ல, வெளியே போட்ட ட்ரெஸ்ஸஸ்லாம் இந்த பேக்கில் வச்சுருக்கேன். அண்ட் இது பேபியோட ஒரு பேபி ஹக் பிராண்டோட பேபி கேரியர். இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு பேம்பர்ஸ்ன்னு தான் வருது, டைப்பர்ஸ். பேம்பருங்கிறது ஒரு பிராண்ட் தானே, பட் ஆனால் டைப்பர்ஸ்னே வர மாட்டேங்குது. ஸோ டைப்பர்ஸ் இருக்குது. அண்ட் பேபிக்கு வந்து நீங்கள் ஒரு சின்ன குழந்தை வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா தெரியும்ல, நிறைய கிளாத்ஸ் தேவைப்படும். அதே மாதிரி தான் என்னோடய பேபிக்கு நிறைய கிளாத்ஸ் தேவைப்படும். ஸோ அவனுக்கான கிளாத்ஸ்லாம், பெட்ஷீட்ஸ் அதெல்லாம் வந்து இங்கே வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ரீயூசபிள் தான், திருப்பி துவைச்சு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஸ்கார்ட் பண்ணிடுவோம் ஒரு 1 or 2 months யூஸ் பண்ணிவிட்டு. ஸோ அந்த மாதிரி கிளாத்ஸ் மோஸ்ட்லி வந்து இந்த ரூம்லேயே வந்து எடுத்து வைக்கிறது பொருள்னு பார்த்திங்கன்னா இந்த கிளாத்ஸ் தாங்க. அப்படியே அவசரமாக எடுத்துகிட்டு இப்படி இங்கே போட்டு வச்சுருப்பேன். பட் லெஸ் தென் 30 seconds வந்து இதை எடுத்து வச்சலாம். இப்போ கூட லெஸ் தென் 30 minutes அதை அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அப்படி தான் நான் மெயின்டைன் பண்ணுறேன். அண்ட் மேலேயும் எதுவுமே கிடையாது, ஒரே ஒரு பேபியோட படுக்கிற மாதிரி ஒரு பெட்டு அண்ட் 2 கொசுவலை வந்து வச்சுருக்கேன். அண்ட் கம்மிங் டு தட் கொசுவலையில் அந்த மாதிரி ஒரு கொசுவலையை நான் வாங்குன்னு ரெஃபரே பண்ண மாட்டேன். என்னென்னா குழந்தைங்களுக்கு போடுறது, ஏன்னா அது அவங்க கை காலில் வச்சு ஒரு மாதிரி பண்ணி அவங்க மேலே வந்து குத்திக்கிறாங்க. ஸோ அது வேண்டான்னு சொல்லுவேன். இன்னொன்று அந்த ஆரஞ்சு கலர் பார்த்தீங்கன்னா தொட்டிலுக்கு போடுற பெட், அந்த கொசுவலை அது வந்து தாராளமாக வாங்கலான்னு சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் குட்டீஸோட தொட்டில் வந்து போட்டிருக்கோம். இது வந்து காடா துணின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ இதில் வந்து ஒரு 2-3 வாங்கிட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணிப்போம். ஸோ நாங்கள் படுத்துகிட்டே இருக்கும்போது அப்பப்போ வந்து ஆட்டி விடுவோம். நைட்டெல்லாம் தூங்க முடியாது, 1 மணிக்கு ஒரு தடவை, 5 மணிக்கு ஒரு தடவை, 3 மணிக்கு ஒரு தடவை, இடையில சம்டைம்ஸ் தூங்கிட்டே இருக்கும்போது அழுவாங்க. ஸோ அப்போல்லாம் ஆட்டி விடுறதுக்கு வசதியாக இருக்கும்னு சொல்லிட்டு பெட்டுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி வந்து அவங்களுக்காக ஒரு தொட்டில் வந்து போட்டிருக்கோம். அண்ட் மேலே லாஃப்டில் வந்து நிறைய வீட்டில் நிறைய கச்சன்னு போட்டிருப்பாங்க. நிறைய வீடுன்னு மென்ஷன் பண்ணுறது என்னோட அம்மா அப்பா வீடு தான். எவ்வளவோ சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க, அதெல்லாம் யூஸும் பண்ண மாட்டாங்க, பயங்கர டஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் வீட்டில் அந்த மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், அந்த மாதிரி திங்ஸ்லாம் நமக்கு தேவையே இல்லை. வேணுங்கிறத வச்சுக்கோங்க, கொஞ்சமாக வச்சுட்டு மற்றதெல்லாம் வந்து ஒன்று டிஸ்கார்ட் பண்ணிடுங்க, டொனேட் பண்ணிடுங்க, இல்லை ரீசேல் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது யூஸ் பண்ணுற மாதிரி ப்ராடக்ட் அது கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. லெஸ் தென் ஒரு 1 yearக்கு மேலே நீங்கள் ஆக்சுவலி சொல்லுவாங்க 6 monthsக்கு மேலே நீங்கள் எதுவும் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு. பட் சீசன் வைஸ் வேரி ஆகும்ல, சில பெட்ஷீட்ஸ்லாம் வந்து திக்காக இருக்கும், அதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்புறமா தேவைப்படும். ஸோ லெஸ் தென் 1 yearக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணாத எந்த பொருளும் அவ்வளோவா நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ திங்க் பண்ணி பாருங்கள். அண்ட் அது வந்து ஒரு பாத்ரூம். ஸோ அதனால தான் நாங்கள் மேலே எதுவுமே வந்து வைக்கவே இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கொசு வலை. என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொசுஃபோபியா இருக்குது. அந்த கொசுவோட சத்தம் கேட்டாலே பிடிக்காது, தூக்கம் வராது, அந்த மாதிரியான ஒரு பர்சன். அதனால வந்து பெட்டுக்கு போடுற கொசு வலை வந்து வச்சுருக்கோம். ரொம்ப பெருசாக இருக்கும், ஜிப் கவர் போட்டு லாக் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. இப்போ வந்து அதை யூஸ் பண்ணலை, பிகாஸ் ரூம் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் தூங்குறோம் அப்படின்றனால இப்போ அந்த அளவுக்கு கொசு இல்லை. அண்ட் கம்மிங் டு தட், மெயினாக அந்த கொசுவெல்லாம் எங்கே வந்து தங்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் மடித்து வச்சுருப்போம்ல. ஸோ இது வந்து ஒரு செமி ஃபர்னிஷ்டு ஹோம், அதாவது செமி ஃபர்னிஷ்டுன்னு இல்லை, நான் ஃபர்னிஷ்டு ஹோம். இப்போ இருக்கிற இந்த வீடு வந்து ஒரு 10 years பழைய ஹோம். அதனால் வந்து கபோர்ட்ஸு, வார்ட்ரோப்ஸ் அதெல்லாம் இவங்க வந்து வைக்கலை. நீங்கள் வச்சாலுமே துணிக்குள்ளே தான் அந்த கொசு போய் அடையுது. ஸோ வந்து இந்த மாதிரி எதுவுமே இல்லாதனால கொசுக்கு பாவம் எங்கே இருக்கிறதுன்னு தெரியல. கொசுக்கு வீடு இல்லை இந்த வீட்டுக்குள்ளே, அதனாலேயே வந்து கொசு வர்றதில்லை மெயினாகவே. ஸோ தட் இஸ் வெரி ஈஸி ஃபார் அஸ் டு மெயின்டைன். அண்ட் ஆல்சோ கொசு வராமல் இருக்கிறதுக்கும் எனக்கு இந்த ஷெல்ஃப்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். அண்ட் கம்மிங் டு திஸ் ஃபேன், இந்த ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்ட்டபிள் ஃபேனுங்க. இது எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். அது மெயினாக வந்து பேபிக்காக வாங்கினேன். ஸோ பேபி வச்சுருக்கிற எல்லாருக்குமே இது வந்து யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன்.
இது வந்து பார்த்திங்கன்னா ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் எலக்ட்ரிக் ஃபேன், கரண்ட் இல்லைனா பேபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம் பேட்ரி அப்படின்றனால. ரீசார்ஜ் பண்ணி வச்சுட்டு லைட்டும் இருக்குது, சார்ஜ் பண்ணிக்கலாங்க. எல்லா ஃபெசிலிட்டிஸும் இதில் இருக்கிறனால இந்த ஃபேன் வந்து பேபிக்காக நாங்கள் மெயினாக வந்து வச்சுருக்கிற ஒரு ஐட்டம். ஸோ எல்லாமே எங்கள் வீட்டில் வந்து 90% பேபிக்காக வந்து வச்சுருக்கிறதா எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லாமே. அண்ட் இது வந்து பேபியோட டாய்ஸுங்க. இது அப்படியே கொட்டி விட்டுட்டு அப்படியே சார் வந்து கலைச்சிருவார், திருப்பி அதை வந்து எடுத்து வச்சுருவோம் அவங்க வந்து விளாண்டு முடிச்சதுக்கப்புறம். ஸோ தட் இஸ் ஹவ் வி மெயின்டைன் இந்த மாதிரி ஐட்டம்ஸை. ஸோ அவனோட ஐட்டம்ஸ் மட்டும்தான் இங்கே வந்து நாங்கள் வச்சுருக்கோம், வேறு எதுவுமே எங்களோட திங்ஸ்ன்னு ஒன்றுமே இல்லை. இது மட்டும் ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ். ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் கண்டுக்காதீங்க, அது எங்களோடது கிடையாது. அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் டேபிளோட சேர். இந்த சேர் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளில் உட்காந்து மேக்கப் போட தான் யூஸ் பண்ணுறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இதை ஹாலில் போடுவோம், அங்கே போடுவோம், இங்கே போடுவோம், எங்கேயாவது போட்டு உட்காந்துருப்போம் இதை. ஸோ இது வந்து உட்காந்து மேக்கப் போடுற அளவுக்குலாம் பொறுமையாக உட்காந்து அவ்வளோ நேரம்லாம் மேக்கப் பண்ணுறது கிடையாது. எனக்கு கேட்டால் யாருமே அந்த மாதிரி பண்ணுறது இல்லை. ரொம்ப ஃபியூ மெம்பர்ஸ், அதாவது மேக்கப் ஆர்டிஸ்ட்டு கிட்ட போய் மேக்கப் போடுற மாதிரி இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு தான் ரொம்ப நேரம் உட்காந்து மேக்கப் போடுவோம். ஸோ அதனால் வந்து இது யூஸ் ஆகிறது இல்லை. ஸோ கீழே வந்து எதுவுமே வந்து வைக்கலைங்க. அண்ட் கம்மிங் டு திஸ் சைட், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வார்ட்ரோப் வந்து வச்சுருக்கோம். இதுதான் என்னோடய வார்ட்ரோப். இதில் வந்து நான் முன்னாடி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் 13 pieces ஆஃப் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ் அண்ட் 30 sarees வந்து இப்போ ஓன் பண்ணுறேன். பட் அதை 15 குறைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் வேரில் வந்து ஒரு 7 tops அண்ட் 6 டாப் வேர்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் என்னோடய மொத்த க்ளாசெட்டுமே வந்து எனக்கு இவ்வளோ தாங்க. ஸோ அதுதான் வந்து ஒரே ஒரு ரேக்கில் வந்து வச்சுருப்பேன். அண்ட் மற்றதெல்லாம் என்னோடய ஹஸ்பண்டோடது. இதை பற்றின ஒரு டீட்டெயில்டு விலாக் வந்து கேப்சூல் வார்ட்ரோப் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன், விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதுதான் அதனால தான் ஒரே ஒரு பீரோ. எல்லா வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு தான் நிறைய வந்து ஆக்குப்பைடாக இருக்கும், ஜென்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ரேக் இருக்கும். ஆனால் இந்த வீட்டில் எனக்கு வந்து 2 ரேக் தான் இருக்கும். பட் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து இன்னுமே வந்து பத்தலை, இன்னும் நிறைய வந்து அவங்களோட அம்மா வீட்டில் நிறைய ட்ரெஸ் வச்சுருக்காங்க. நான் சொல்லியிருக்கேன் ஸ்ட்ரிக்டாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுங்கள், இல்லைன்னா எடுத்துகிட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவே அவங்களுக்கு போதும் தான். பட் ஏகபோகமாக நிறைய பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ தட் இஸ் ஹவ் நாங்கள் வந்து அந்த மாதிரி தான். ஓகே, அதனால் ஒன்றும் தப்பு இல்லைங்க. நீட்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஒன்றுமே இஷ்யூ கிடையாது. நம்மளோட விருப்பத்துக்காக நம்ம மற்றவங்கள வந்து அந்த மாதிரி எதுவுமே சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அது ஒரு பாயிண்ட். ஸோ கம்மிங் டு த கேப்டன் ஆஃப் திஸ் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த பெட்டு. ஒரு மாதிரி இருக்குல்ல, ரொம்ப நல்லாயிருக்கு. இது தெரியாமல் இந்த கலர் பேலட்குள்ளே மேட்ச் ஆகிடுச்சு, ஒரு எதாச்சியாக வந்து மேட்ச் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். நான் எதை சொல்கிறேன்னா இந்த பிங்க் அண்ட் இந்த பிங்க் பெட்ஷீட் வந்து சொல்கிறேன். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ப்ரௌன் கலர் பேலட்னால் ரொம்ப பிடிக்கும். இஃப் யூ டோன்ட் நோ வாட் இஸ் கலர் பேலட் அப்படின்னா, ஒரு திக்லேருந்து லைட் ஷேட், ஒரு மதர் கலர்லேருந்து திக்லேருந்து லைட் ஷேட் இருக்கிறது தான் ஒரு கலர் பேலட். அந்த கலர் பேலட்குள்ளே இருக்கிற ட்ரெஸ் ஒரு ஏதாவது ஒரு ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னா இட் லுக்ஸ் ஸோ எஸ்தட்டிக் அண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், ப்ளீஸிங்காக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த ஃப்ரேம்லேயே நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் வந்து ஆடாக இருக்கும், மற்றதெல்லாம் அந்தளவுக்கு தெரியாது. ஸோ எண்ணிரலாம், நீங்கள் ஒரு 5 கலர்ஸ்குள்ளே நீங்கள் வீட்டுக்குள்ளே மெயின்டைன் பண்ணிங்கன்னா இட்ஸ் லுக் வெரி நைஸுங்க. அப்படி தான் வந்து எனக்கு தோணுது. நான் அதனால் எனக்கு ப்ரௌன் கலர் பேலட் தான் பிடிக்கும் மேக்ஸிமம். ஸோ அதனால தான் என்னோடய கர்டைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரௌனோட லைட் ஷேட். ஸோ அதனால் அதாவது அந்த கலர் பேலட்டில் வர்ற ஒரு கலர். ஸோ இந்த கலர் கர்டைன்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுதான் நான் வாங்கணும்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் வந்து எதாச்சும் மேட்ச் ஆகிடுச்சின்னு சொன்னேன்ல. ஸோ அதே மாதிரி எந்த பெட்ஷீட்ஸ் ஆர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ளீஸிங்காக கொஞ்சம் கண்ணுக்கு சட்டிலாக இருக்கிற மாதிரி மினிமலுக்கு தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா கச்சன்னு இருந்துச்சுன்னா அதுவே நமக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக இருக்கும். நான் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ரெட் கலரில் ரொம்ப செக்குடு மாதிரி ஒரு பெட் கவர் போட்டேன்னா அந்த பெட் கவர் வந்து சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகலை. அது பார்க்கும்போதெல்லாம் என்னமோ மாதிரி ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து மாற்றினதுக்கப்புறம் ரொம்ப ப்ளீஸிங்காக இருந்தது. ஸோ இதை பார்க்கும்போது லைட்டாக இருக்கிறதுனால ஐ ஃபீல் பெட்டர். ஸோ அதுவுமே நம்மளோட சைக்காலஜிக்கில் வந்து அதுவுமே நம்மளை அஃபெக்ட் பண்ணும். மீன்ஸ் பாசிட்டிவ் வே ஆர் நெகட்டிவ் வே, இல்லை ஏதாவது ஒரு வேலை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இட்ஸ் லுக் நீட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பெட்ரூம் அப்படிங்கிறது நம்ம வந்து அப்படியே டக்குன்னு டடார் அப்படின்னு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ வந்து கலைச்சி போட்டுக்கிட்டு அந்த மாதிரி இருந்துச்சோம் அப்படின்னா நமக்கே ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ எப்போவுமே ரெடி டு ஸ்லீப், இங்கே வந்து தூங்கு அப்படிங்கிற மாதிரி என்னோட பெட் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவேன். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா மெயினான டிப் வந்து பார்த்திங்கன்னா 2 பில்லோ அண்ட் 2 பெட்ஷீட் எக்ஸ்ட்ரா வந்து ஒரே ஒரு பில்லோ வந்து வச்சுருக்கோம், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. 2 days ஒன்ஸ் இதை வந்து வாஷ் பண்ணுற மாதிரி வரும்ல, அப்போ வந்து இதோ அந்த கலர் பெட்ஷீட் வந்து மேட்ச் பண்ணி போட்டுப்போம். ஸோ தட் இஸ் ஓ மெயின்டைனுங்க. ஒன்றுமே பெருசாக ஒன்றும் மெயின்டெனன்ஸ் வந்து கிடையாது. மோஸ்ட்லி எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் ஈஸி டு மெயின்டைன் அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேபியோட டெய்லி வியர் ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் வந்து இங்கே வச்சுருக்கேன்.
இப்படி தான் நான் வந்து வச்சுருக்கேன். முன்னாடியே நான் ஒரு வீடியோவில் வந்து பேபி ட்ரெஸ்ஸஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வெளியில் போடுற ட்ரெஸ்ஸெல்லாம் பேக்லேயும், வீட்டில் போடுற ட்ரெஸ்ஸஸ்லாம் இந்த காம்பேக்டாக இந்த பேக்லேயுமே நான் வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. கம்மிங் டு இது வந்து ஒரு பேபி சேர். இது வந்து அங்கே இருக்கும், இங்கே இருக்கும், எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஸோ இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் டோர் வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ப்ரியாரிட்டி ப்ராடக்ட்ஸ்னு சொல்லிட்டு நான் ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து வச்சுருக்கேன். அப்படின்னா என்னென்னா, என்னோடய வீட்டில் வந்து தீர்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்த்துட்டு அதை தூக்கி போடணும்னு சொல்லிட்டு நான் எதெல்லாம் நினைக்கிறேனோ அதெல்லாம் ப்ரியாரிட்டி ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவேன். அந்த சின்ன சின்ன ஒரு கோகோனட் ஆயில் பாட்டிலேருந்து நிறைய பர்ஃப்யூம்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். ஸோ அதை மட்டும் இங்கே வந்து வச்சுருக்கேன். இதெல்லாம் தீர்த்துட்டு தூக்கி போடணும் தான் எய்மு. ஸோ மற்றதெல்லாம் யூஸ் பண்ணுறது ரெகுலராக வந்து சில மேக்கப் பவுச் அந்த மாதிரி மட்டும்தான் இதுக்குள்ளே வச்சுருக்கேன். வேறு எதுவும் பெருசாக இல்லை. மேக்கப்னு ஒன்றும் நாங்கள் பெருசாக எப்போவுமே போடுறதில்ல. வாட்ச் பண்ணிவிட்டு வாட்ச் போட்டுட்டு பர்ஃப்யூம் போட்டுட்டு பவுடர் வந்து சம்டைம்ஸ் அடிப்போம், இல்லைன்னா இல்லை மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் மட்டும் போட்டு அப்படியே கிளம்புறது. தட் இஸ் ஸோ ஐ மெயின்டைன் மை வெளியில் போகிறதுக்கு அப்படி தான் மெயின்டைன் பண்ணுவேன். ஸோ இதுதாங்க என்னோடய பெட்ரூம் டோர். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி மினிமலாக மெயின்டைன் பண்ணுறதுனால எனக்கு வந்து எப்போவுமே என்னோடய பெட்ரூம் வந்து வா வந்து தூங்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி இருக்காது. குழந்தை இருக்கிறனால சரி, இல்லை நானும் மட்டும் இருந்தாலும் சரி, அங்கங்கே இருக்கும். ஸோ குழந்தை இருக்கிறனால இன்னுமே கொஞ்சம் இந்த அதோட ஐட்டம்ஸ்லாம் இங்கே போட்டு கிடக்கும். பட் அதை டக்குன்னு மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கா? ஸோ அதுதான் வந்து விஷயமே. ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். லைஃப் ஸ்டைல் மாதிரியான கான்டென்ட்க்கு எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்காக தேங்க்யூ. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.